ஆகுது, இன்னும் அம்மாவை காணுமே. அக்கா, அம்மா வந்துட்டாங்க. என்ன ஈஸ்வரி, கார்த்தி மாப்பிளைய பார்த்து பேசிட்டியா? என்ன சொன்னாரு? இருங்க, முதல்ல நான் என் பொண்ணுகிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். மன்னிப்பா? என்னம்மா சொல்றீங்க? ரேவதி, நீ விருப்பப்பட்டேங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக தான் நான் கார்த்திகிட்ட போய் பேசினேன். ஆனா அவன் ஒரே வார்த்தையில உன்னை விரும்பலன்னு சொல்லிட்டான். ஈஸ்வரி, கார்த்தி மாப்பிளைக்கு ரேவதியை கட்டி கொடுக்க உனக்கு விருப்பம் இல்லைன்னு சொல்லு, நான் நம்புறேன். ஆனா நீ சொன்ன பொய்யை என்னால நம்ப முடியாது. அம்மா, நீங்க சொல்றது உண்மையா? மாமா அப்படியா சொன்னாரு? நீங்க எல்லாரும் என்ன சந்தேகப்படுவீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். அதான் நான் கார்த்தியே வர சொல்லிருக்கேன். என்னங்க அம்மா என்ன சொல்லிட்டு இருக்காங்க? எனக்கும் ஒண்ணு புரியல ரோகிணி. சகல வரட்டும், என்னன்னு கேப்போம். வா, நான் ஏதோ பொய் சொல்றதா ரேவதி நினைக்கிறான். என்கிட்ட சொன்னதை நீயே உன் வாயால சொல்லிடு. நீ என்ன விரும்புறதா உன் அம்மா என்கிட்ட சொன்னாங்க. கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்படுறதா அவங்க சொன்னாங்க. ஆனா உண்மையில எனக்கு அந்த மாதிரி எந்த ஃபீலிங்ஸும் இல்லை. நீ என்னோட மாமா பொண்ணுன்ற ஒரே காரணத்துக்காக தான் உங்ககிட்ட அன்பா உரிமையா பழகணும். அவ்வளவுதானே தவிர உண்மையில எனக்கு லவ் எல்லாம் எதுவும் இல்லை. என்னப்பா சொல்ற? நீ பதட்டமாகற அளவுக்கு அப்படி என்ன நடந்துச்சு? ரேவதி திடீர்னு வந்து நான் கார்த்தி மாமாவை தான் கல்யாணம் பண்ணுவேன்னு சொல்லிட்டா. என்னது? கார்த்திய கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு சொன்னாலா? இத கேட்டுட்டு எப்படி உன் அக்கா சும்மா இருந்தாங்க? அப்படியே ரணகலமா இருக்குமே. ரேவதி விஷயத்த சொல்லும் போது நானும் அப்படிதாங்க நினைச்சேன். ஆனா நடந்ததே வேற. பழைய பகை எல்லாத்தையும் மறந்துட்டு என் அக்கா ரேவதிக்காக அந்த கார்த்தி கிட்ட பேசுறேன்னு போயிட்டா. ஏய், இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு? இதுக்கே இப்படி சொன்னா எப்படி? இன்னும் நிறைய இருக்கு. கார்த்திய பாத்துட்டு வரேன்ட்டு போன என் அக்கா கையோட கார்த்திய கூட்டிட்டு வந்துட்டா. ஏய், என்ன சொல்ற? இதெல்லாம் நிஜமா நடந்ததா? இல்ல நீ என்ன வெறுப்பேத்துறதுக்காக இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கியா? ஆமா, உங்களை வெறுப்பேத்துற தவிர எனக்கு வேற எந்த வேலையும் இல்ல பாருங்க. சந்திரா, பின்ன என்ன? இதெல்லாம் சாமுண்டி செஞ்சான்னு சொன்னா சுத்தமா நம்புற மாதிரியே இல்லையே. எங்கேயோ இடிக்குதே சந்திரா. எனக்கு அந்த சந்தேகம் இருக்குங்க. சரி, கார்த்தி தான் வந்தானே, அவனாவது சாமுண்டீஸ்வரி சொன்னதை கேட்டு இந்த கல்யாணத்துக்கு சரின்னு சொல்வான்னு பார்த்தா அவன் என்னடானா ரேவதி மேல எனக்கு விருப்பமே இல்ல, நான் அவளை கல்யாணம் பண்ணணும்னு நினைச்சது கூட இல்லன்ட்டான். உன் மாமனுக்கு உடம்புக்கு முடியாம போனதுல மொத்த குடும்பத்துக்கும் பைத்தியம் புடிச்சிருச்சுன்னு நினைக்கிறேன். அவனுங்களை விடு, நீ நல்லதானே இருக்க. நான் நல்லாதாங்க இருக்கேன். ஆனா எதுக்காக என் அக்கா இப்படி திடீர்னு பல்ட்டி அடிச்சான்னு புரியலங்க. குறிப்பா இந்த கார்த்தி ரேவதி வேணான்னு அவ முன்னாடி சொல்ற அளவுக்கு என் அக்கா அந்த கார்த்தி கிட்ட என்ன பேசினான்னு ஒண்ணுமே புரியலங்க. எனக்கு தலையை வெடிச்சிரும் போல இருக்கு. நீ இவ்வளவு குழம்பிக்கிட்டு இருக்கிறதுக்கு பேசாம உன் அக்கா கிட்டே கேட்க வேண்டியது தானே? கேட்டேனே, இதெல்லாம் என்னோட மாஸ்டர் பிளான் சொல்லிட்டா. அதான் மாஸ்டர் பிளான் சொல்லிட்டாங்களே சந்திரா, அப்புறம் என்ன? அவங்க என்னமோ பண்ணட்டும். நாளைக்கு கோயில்ல முக்கியமான பூஜை இருக்கு. உடம்புக்கு முடியாம இருக்கிறதுனால உன் மாமா வரமாட்டான்ல. நான் ஊர் பெரியவங்க கிட்ட அத இத பேசி
அந்த கலச பூஜையை நான் பண்றேன்னு சொல்ல போறேன். நானும் அதை தாங்க சொல்ல வந்தேன். தேவையில்லாம இவங்க விஷயத்த பேசிட்டேன். இத பாருங்க, வீட்டுல நடந்துட்டு இருக்கிற கூத்துல என் அக்கா என் மாமாவை கோயிலுக்கு போக கூடாதுன்னு சொல்றது, கார்த்தி பேசின பேச்சுக்கு ரேவதி அவளே கோயிலுக்கு போக வேண்டாம்னு சொல்லுவா. யார் என்ன பேசினாலும் சரி, மொத்தத்துல உன் மாமன் இந்த கும்பாபிஷேகத்துக்கு வரமாட்டாரு, அப்படிதானே? கண்டிப்பா வரமாட்டாருங்க. இது போதும். இத வச்சே அந்த கார்த்திய ஓரங்கட்டி அந்த கலச பூஜையையும் கோயில் கும்பாபிஷேகத்தையும் நான் முன்னாடி நின்னு நடத்துறேன். நிச்சயமா நாளைக்கு நீங்க தான் அந்த கலச பூஜையை நடத்தணும். ஆ, அக்காவை புருஷனை அனுப்பாதது நமக்கு நல்லதா போச்சு. நீங்க முன்னாடி நின்னு காரியத்தை முடிங்க. சரி சந்திரா, நான் வரேன். நாளைக்கு கோயில்ல வச்சு மொத்த பொறுப்பையும் என் கைக்கு மாத்துறேன். ம்? சரி, நீ பாத்து போ. ம். ம்.